எனக்கு மிக அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 22:4 சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? நம்மளை கொள்ளையாடுவதற்கும், நம்மை நிர்மூலமாக்குவதற்கும், நாம் இல்லாமல் போவதற்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தன்னால் செய்ய முடியுமோ அத்தனை காரியத்தையுமே செய்கிறவன் தான் சத்ரு. பிரியமானவர்களே, இந்த சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சத்ருவின் இஷ்டத்திற்கு உங்களை விட்டு கொடுக்காமல் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் அலைந்து திரிவதில்லை. பிரியமானவர்களே, நீங்களாக்கி நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆபத்துக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். போராட்டத்திற்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நிந்தனைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அனுப்பப்படுகிற பில்லி சூனியம் ஏவலுக்கெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தர வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதே வசனத்தில் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் பழகணும். எல்லாம் பேசுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவதற்கு நமக்கு நேரங்கள் உண்டு. தேவையில்லாத தகாத வார்த்தைகள், மற்றவர்களை குறை பேசுவது, மற்றவர்களை ஏளனமாய் பேசுவது, மற்றவர்களை இருதயத்தை உடைப்பது போல பேசுவது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய நாவிலே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? துதிக்கு பாத்திராய கர்த்தரை நோக்கி கூப்பிட பழக வேண்டும். அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்தி அவரை சார்ந்து நிற்கும் பொழுது சத்துருக்களின் இஷ்டத்திற்கு உங்களை விட்டு கொடுக்காமல் உங்களை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை ஊன்ற கட்டுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்த உடைய கருத்தினால் ஆகும். ஆண்டவரே, எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றும். இன்றைக்கும் கர்த்தனின் இறங்கி அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். அப்பா, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு விட்டுக் கொடுக்காது இருப்பீராக. நிர்மூலமாக்க வேண்டும், அழிக்க வேண்டும், வேலையில் இருக்கக்கூடாது என்று யார் யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அத்தனை பேருடைய இருதயத்தையும் தேவன் மாற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தாரும், மேன்மைப்படுத்தும், நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.